ஹாய் எல்லாருக்கும் குட் ஆஃப்டர்நூன். இன்றைக்கி வந்து ஆஃப்டர்நூன் லன்ச் வீடியோ தான் வந்து போட்டிருக்கேன். என்ன லன்ச் பண்ணேன் அப்படின்னா, புளிக்குழம்பு, கத்திரிக்காய் உருளைக்கிழங்கும் போட்டு புளிக்குழம்பு. முருங்கைக்காய் வந்து இல்லை, அதனால் போடல. போட்டால் சூப்பராக இருக்கும். சிம்பிளாக தேங்காய் அரைச்சி ஊற்றி புளி கரைச்சி ஊற்றி தான் வச்சுருந்தேன். குழம்பு மிளகாத்தூள் மட்டும்தான் போட்டிருந்தேன், வேறு எதுவுமே போடல. அப்புறம் சாதம் வந்து நாங்கள் வந்து எப்பயுமே வடிக்க தான் செய்வோம், குக்கரில் வைக்க மாட்டோம். சாதமும் வெந்துருச்சு, வடித்து ஒரு ஓரமாக வச்சுட்டேன். குழம்புக்கு வந்து தேங்காய் அரைக்கலான்னு சொல்லிட்டு தேங்காவை வந்து கட் பண்ணி போட்டேன். அப்புறம் சின்ன வெங்காயம் வந்து அரைக்கிறதுக்கு நான் வந்து கொஞ்சம் போடுவேன், அந்த ஃப்ளேவர் நல்லா இருக்குங்கிறதுனால. அரைச்சி குழம்புக்கு ஊற்றிட்டு புளியும் கரைச்சி ஊற்றிட்டு நல்லா கொதிக்க வச்சு இறக்கிட்டேன். அவ்வளோதான், புளிக்குழம்பு வந்து ரெடி ஆகிடுச்சு. இன்றைக்கி வந்து பீட்ரூட் பொரியல் தான் பண்ணியிருந்தேன். எப்பயுமே வந்து சீவி தான் வந்து நாங்கள் வந்து பொரியல் பண்ணுவோம். இன்றைக்கி வந்து கட் பண்ணி பொரிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சின்ன சின்னதாக கட் பண்ணி தான் பொரிச்சிருந்தேன். நல்லா வெங்காயம், பச்சை மிளகாய், கருவேப்பிலெலாம் போட்டு நல்லா தாளிச்சிட்டு தேங்காய் பூ போட்டு இறக்கிட்டேன். டேஸ்ட் சூப்பராக இருந்தது. பீட்ரூட் வந்து இந்த மாதிரி செஞ்சால் எனக்கு ரொம்ப பிடிக்கும், சீவுறதை விட. அதுக்கப்புறமா கிச்சன் கவுண்டர் டாப் எல்லாமே க்ளீன் பண்ணி முடிச்சுட்டு இதோடு இன்றைக்கி மத்தியானம் லஞ்சை வந்து முடிச்சிட்டேன். ஃபைனலாக சாதம், புளிக்குழம்பு, பீட்ரூட் பொரியல் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள். பாய்.